கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். யோவான் 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்தும் அவருடைய நாமங்களை குறித்தும் அவர் ஏன் இந்த உலகத்திற்கு பிறந்தார் என்பதை குறித்தும் நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம். இந்த நாளில இன்னொரு சத்தியத்தை நாம் தியானிக்க போகின்றோம். அது என்ன? இயேசு கிறிஸ்து சத்தியத்தின் சாட்சியாகவே இந்த உலகத்திற்கு வந்து பிறந்தார் என்று. ஆம், அவர்தான் சத்தியம். அவர்தான் இந்த உலகத்தை ரட்சிக்க, மீட்க, உலகத்தின் பாவத்திற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்த வந்த சத்திய எம்பெருமான். ஆமேன். வேதம் சொல்கின்றது, யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன். ஆமேன். அவர் சத்தியமாயிருக்கிறார். அப்படி என்றால் உண்மையான தெய்வம் அவர்தான். ஜீவனுள்ள கிறிஸ்து, உண்மையான தெய்வம், நீதியுள்ள தெய்வம், இரட்சகர், அன்பின் உருவெடுத்து இந்த உலகத்திற்கு அவர் வந்து உங்களுக்கும் எனக்கும் நித்திய வாழ்வை கொடுக்கும்படியாய் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நாம் வாசிக்கின்றோம். யார் அந்த சத்தியம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை தான். எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலே இந்த சத்தியமாகிய ஜீவ வார்த்தைகளை நாம் நம்பி விசுவாசிப்போம். அந்த வார்த்தையின்படி வாழ நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில அவர் மகிழ்ச்சி அடைவார். என் பிள்ளைகள் என்னுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறார்கள், என்னுடைய சத்தியத்தின்படி நடக்கிறார்கள், என் சத்தியத்தை அநேகருக்கு அவர் சொல்கிறார்கள் என்று அவர் மகிழ்ச்சி அடைவார். இந்த நாளில நாம் நம்முடைய இருதயத்தை அந்த சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவிற்கு நாம் ஒப்பு கொடுப்போமா? அமேன். அவர்தான் சத்தியமுள்ளவர். அவரிடத்தில் தான் நித்திய ஜீவனும் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம், தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் நீங்களும் நானும் நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், வேதத்தில் அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் இயேசு கிறிஸ்து என்ற இந்த சத்தியமுள்ள உண்மையுள்ள சாட்சியை தான் நாம் அவர் எழுதியிருக்கிறார். எனவே இந்த நாளில அந்த சத்திய வாசகர், அந்த சத்திய இரட்சகர், அந்த சத்திய மீட்பராகிய இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆமாண்டவரே, இந்த உலகத்தில் நீர் சத்தியத்தின் சாட்சியாய் வந்துடுற ஒவ்வொருவரையும் அந்த சத்திய பாதையில, நித்திய பாதையில, நீதியின் பாதையில நடத்த முடிய அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்திடலாம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.